ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், என்னது அடுத்து கொஞ்ச நாளைக்கு தாமு சாரால் வந்து குக் வித் கோமாளி வரமாட்டாரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பல தகவல்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. என்ன ஆச்சுங்க திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எஸ், சோஷியல் மீடியாவில் இதை பற்றியான நியூஸஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு. அது என்ன நியூஸ், எப்படியாப்பட்ட நியூஸ், அதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு கிளம்பி வந்துருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃப் தாமு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சீசன் 1லேருந்தே வந்து சீசன் 5 வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. பலதர குக்கள் மாறி இருந்தாலுமே, பல செஃப் மாறி இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே செஃப் இருக்கார் அப்படின்னா அது தாமு சாரை மட்டும்தான் சொல்லணும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் கூட நான் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னாலுமே வந்து எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ரொம்பவே ஃபேட்டாக, ரொம்பவே ஒபீஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். பட் நான் வந்து உள்ள நிறைய வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய உடம்பை வச்சுக்கிட்டு நான் வந்து என்னோடய கால்களை ஊனி நிற்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா என்னோடய காலோட ஸ்ட்ரென்த்தை விட என்னோடய உடம்போட வெயிட்டுன்றது ட்ரிபிள் டைம் வந்து அதிகமான ஒரு விஷயம். ஸோ அதை ஊனிக்கிட்டு என்னோடய கால் வந்து என்னோடய உடம்பு வெயிட்டை தாங்க மாட்டேங்குது. அதனால் வந்து முட்டிலலாம் வந்து வலி ஏற்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் குக் வித் கோமாளிலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்படி விழுந்ததுனால இன்னுமே அந்த வலின்ற அதிகமாகிடுச்சு. என்னால் ரொம்பவே நிற்க முடியல. குக் வித் கோமாளில் நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 1-2 வாரங்களில் நம்மளோட செஃப் தாமு சார் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற எபிசோட் கிடையாது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த எபிசோட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம், நீண்ட நேரம் வந்து உட்காராமல் நின்றுக்கிட்டே தொடர்ந்து இருக்க மாதிரி வேலை இருக்கும். அங்கங்கே வந்து போய் அப்படியே சுற்றி வரா மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவர் வந்து இப்போ தான் வந்து அவருக்கு முட்டியில் வந்து அடிபட்டிருக்கு. அவரோட ஆல்ரெடி ஒபீஸாக இருக்க நபர் வேறு. ஸோ அதனால் அவர் தயவு செய்து வந்து ரொம்ப நேரம் நிற்க வேணாம், அவர் வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்யட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இப்போ வந்து இது கன்ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலும் கூட செஃப் தாமுவால் சுத்தமாக நிற்க முடியல. அவருக்கு வந்து ரொம்பவே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு 2 வாரம் வந்து குக் வித் கோமாலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்க போகிறாரு. மிச்சம் இருக்கிறதுல மாதம்பட்டி ரங்கராஜன் அவருக்கு மட்டும்தான் பார்த்துக்க போகிறாரா, அப்படி இல்லைனா அவருக்கு கூட வேறு யாராவது வரப்போகிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் குழப்பங்களும் வந்து இருந்துகிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட செஃப் தாமு அவர்கள் இப்போதைக்கு நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை. பட் இருந்தாலும் கூட அது என்னன்னு பார்க்கணும். மேபி வந்து அவங்க டெலிவிஷன் சைட்லேருந்து அவருக்கு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டே அவர் வந்து வேலை செய்யட்டும் அப்படின்னு சொன்னாலாம் மேபி வந்து அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து யாராவது நல்ல டிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் எழுந்து போய் ஹக் பண்ணுவார். இப்போ அதை கூட பண்ணுறது இல்லை. அவங்கள தான் அவர்கிட்ட வர சொல்கிறாரு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பிரகாஷ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.